Hi friends, good evening. நம்ம இன்னைக்கு நைட் டின்னர் என்ன பண்ண போறோம்னா சேமியா உப்புமா பண்ண போறோம். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து கடையில் வந்து அணில் சேமியா வாங்கியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலை இருக்குது. உப்பு தேவைக்கேற்ப கொஞ்சம் மசாலா கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். தக்காளி மசாலா கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா. சரிங்களா? எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து கடுகு போடலாம் லைட்டாக. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். சேமியா உப்புமாவுக்கு வந்து உப்பு கம்மியாக போட்டுக்கலாம், ரொம்ப அதிகமாக போட வேணாம், இல்லைன்னா உப்பு அதிகமாக ஜாஸ்தியாகும். இந்த ஆக்சுவலாக இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் இந்த கிரேவி வந்து எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம நார்மலாக வெங்காய தக்காளி போட்டு வெங்காய தக்காளி பஜ்ஜி செய்யணும் இல்லைங்களா, அது மாதிரி தான் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையில் டிஃபனுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே இருக்குது. ஸோ அந்த மசாலாவை வந்து நம்ம சேமியாவுக்கு உப்புமாவுக்கு ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இந்த கிரேவி வந்து நம்ம மசாலா வந்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மிக்ஸ் பண்ணும்போது வெறும் உப்புமா வந்து வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா, சேமியா உப்புமா, அது அப்படி இல்லாமல் நம்மளுக்கு இந்த மசாலா செய்யும்போது நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ வதங்கிடுச்சு நல்லா. இதில் வந்து வெங்காய தக்காளி இப்போ இதில் ஊற்றுறோம். இதுலேயே நிறைய மசாலா இருக்கிறதுனால நம்ம மேற்கொண்டு நிறைய மசாலா போட வேணாம். இன்னும் வேணும்னா லைட்டாக சிக்கன் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தாலும் இந்த சம்மருக்கு ரொம்ப வயிறு எரிய ஆரம்பிக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம ஈவினிங் வந்து உளுத்தங்கஞ்சி சாப்பிட்டோம். சரிங்களா? ஈவினிங் வந்து ஹெல்தி ட்ரிங்க்கில் நம்ம உளுத்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அதனால் நைட்டுக்கு வந்து சிம்பிளான டிஷ்ஷோடு முடிக்கலாம் அப்படின்றதால சேமியா உப்புமா செய்கிறேன். இது ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போடுறேன். நல்லா இது ஆல்ரெடி கிரேவியாக இருக்கிறதுனால இது கிரேவி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு அரை சொம்பு தண்ணி ஊற்றினா போதும். சரிங்களா? தண்ணி அதிகமாக ஊற்றும் போது சேமியா வந்து கொலன்னு ஆயிரும், ஒரு மாதிரி களியாட்டம் ஆயிரும். ஸோ நம்ம வந்து தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கலாம். பத்தலைன்னா கூட மறுபடியும் நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மீன்வேல் இது நல்லா கொதிக்கிட்டோம். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். கொதித்தோடனே நம்ம டைரெக்டாக சேமியா வந்து நான் வந்து லைட்டாக, அது பெருசாக இருக்கிறதுனால நான் லைட்டாக இது வந்து க்ரன்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த சேமியாவை நல்லா க்ரன்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதித்தோடனே நம்ம வந்து டைரெக்டாக அதில் போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான், அதிக நேரம் தேவைப்படாது. சேமியா தான் இருக்கிறதுலே நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷும் கூட. உப்புமான்னு சொல்லுவாங்க. உப்புமாவை விட இன்னும் ஈஸியாக செய்யலான்னா சேமியா தான். அந்த வேப்பர் வெளியே வர வர நல்லா பாயில் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். லைட்டாக கொதிக்கட்டும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக சேமியானா நம்ம வெறும் வெங்காயம் வெஜிடபிள்ஸுமே போடலாம். வெஜிடபிள்ஸ் இப்போ நூடுல்ஸ்க்கு போடுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸுமே போடலாம். வெஜிடபிள்ஸ் போடுனா சேமியா கிச்சடி மாதிரி ஆயிரும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மேகி மசாலா போடாமல் நம்ம வந்து நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டே போடுற மாதிரி போடுறோம். சரிங்களா? இது வந்து ஆக்சுவலாக தக்காளி பஜ்ஜி செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் தான் இந்த தக்காளி மசாலா கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணது. ஸோ அதனால் இதுலேயே எல்லாமே ஆட் ஆகிருக்கனால நான் வேறு எந்த மசாலாவும் போடல. கொஞ்சமாக சிக்கன் மசாலா மட்டும் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே அடிஷ்னலாக நூடுல்ஸ் மசாலாவோ இல்லை வேறு எதுவுமே போடலை. சரிங்களா? இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ சேமியாவை போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டதுனால சிம் பண்ணிக்கலாம்.
இது கரெக்டான வாட்டர் தான் இருக்குது, வாட்டர் லெவலில். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் கரெக்டாக ஆயிரும். ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஓகே. இது நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே சேமியா வந்து அப்படியே பொல பொல பொலன்னு உதிர்ற மாதிரி இருக்கும், கொல கொலன்னு இருக்காது. சரிங்களா? அது சிம்மில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம கொதிக்கிறதுக்கு மசாலாலாம் இறங்கி கொதிக்கிறதுக்கு நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணமோ அதே மாதிரி இதை சிம்மிலேயே வச்சு அப்படியே சிம்மிலேயே வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் இருந்துச்சுன்னா ஓகேவாயிரும். யாருக்கெல்லாம் சேமியா பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சேமியா என்னோடய ஃபேவரெட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேமியா என்னோடய டிஷ் வந்து எப்படி இருந்ததுன்றத வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. கண்டிப்பாக கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா டெய்லி உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லி போட்டாலும் சரி, இல்லை நான் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போடுறேனோ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. சரிங்களா? அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய யூடியூப் சேனலை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. இது வந்து பிரேமாஸ் கிச்சன். என்னோடய வந்து ஐடி வந்து யூடியூப் ஐடி வந்து பிரேமா 7702. சரிங்களா? இந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் என்னோடய இது வரும், அதில் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பிரேமா என்னன்னு சொல்லிவிட்டு அதை டச் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே காமிக்கும். புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்கள் டைரெக்டாகவே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரிங்களா? இப்போ வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். எஸ், நல்லா வெந்துருச்சு சூப்பராக. பார்த்தீங்களா? இது வந்து சூப்பராக அழகாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது போதும். இதுக்கு மேலே நம்ம கிண்ட வேணாம், கொல கொலன்னு ஆயிரும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படியே சிம்லேயே நம்ம விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆறுன வாட்டி நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். அதில் போடும்போது ஆறி போடும்போது நல்லா நம்மளுக்கு உதிரியாக வரும். இப்போயே நம்மளுக்கு உதிரியாக தான் இருக்குது பாருங்கள், கொல கொலன்னா இல்லை, நல்லா இருக்குது. இவங்க போடுற வீடியோலாம் இவங்க செய்கிறாங்களே சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். நல்லா டேஸ்டியாகவே இருக்குது. எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு எங்கள் பசங்களும் சரி எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் அ லாங் டைம். ஓகே, திரும்ப மீண்டும் நாளைக்கு இதே நம்ம மீட் பண்ணலாம். குட் நைட்.